சிவாய மகா பெரியவத்துடைய சரணம். மைண்ட்ஸ்பியர் நேயர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள். மைண்ட்ஸ்பியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நம்ம நன்றிகள். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒன்று யோசித்து வச்சுருக்கோம், அதை ரொம்ப எளிமையாக அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு வழியை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வேணும், ஒரு கம்பெனியில் இன்னும் சம்பளத்தில் உங்களுக்கு வேலை வேணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ உங்களுடைய ஆசை. அந்த ஆசையை நம்மளை நிறைவேற்ற விடாமல் தடுக்கிறது நம்ம மனசு தான், வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? இந்த மனசை மாற்றுறதுங்கிறது உடனே நடக்கக்கூடிய காரியமும் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு சில வீடியோலாம் போட்டிருக்கோம் அந்த மனசு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது. அதையும் மீறி நம்ம நினச்சதை நம்ம அடையணும். அப்போது கொஞ்சம் டெஸ்லா டெக்னிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க டெஸ்லா டெக்னிக் அப்படிங்கிறது, 369 அப்படிங்கிறது. இந்த மெத்தடில் தான் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, என்ன நினைக்கிறோமோ அதை எளிமையாக அடையிறதுக்குரிய வழியை பார்க்க போகிறோம். இந்த டெஸ்லா அப்படிங்கிறவர் இப்போ தான் ஒரு 4-5 வருஷமாக தான் ரொம்ப ஃபேமஸாக எல்லோரும் பேசப்படுது. ஆனால் டெஸ்லா கண்டுபிடிச்சது நிறைய இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை ஏசின்னு சொல்லுவாங்க, அடிஷ்னல் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஏசிங்கிறதையே கண்டுபிடிச்சவர் டெஸ்லா தான். எடிசன் காலத்தில் வாழ்ந்தவர், எடிசன் கிட்ட வேலை செஞ்சவர் டெஸ்லா. எடிசனுக்குமே டெஸ்லா மேலே ஒரு கோபம் இருந்தது, 2 பேருக்கும் சண்டையும் இருந்தது. அதில் டெஸ்லா தான் ஜெயித்தார். நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது டெஸ்லா பற்றி. ஆனால் டெஸ்லா டெக்னிக் பற்றி தான் எல்லாருக்குமே நிறைய தெரியும். உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் ஃபுல் டீட்டெயில்ஸோடையே நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஆனால் இது நம்ம அதோடைய டெக்னிக்கை பற்றி தான் பேச போகிறோம். அவர் நிறைய சொல்லியிருக்கார். அப்படி இதெல்லாம் படித்தோம்னா ஆச்சரியமாக இருக்குது நமக்கு படிக்கிறச்சியே. ஓகே, இன்றைக்கி டெக்னிக் பார்த்திங்கன்னா 369 அப்படின்னு சொல்கிறோம். இந்த நம்பர்லையே ரொம்ப ஸ்பெஷலான நம்பர் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதுனீங்கன்னா ஒரு பாதி 3 கண்ட்ரோலில் இருக்கும், ஒரு பாதி 6 கண்ட்ரோலில் இருக்கும். இந்த 3யையும் 6யையும் கண்ட்ரோல் பண்ணுறது நம்பர் 9. அதையும் நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. இந்த நம்பர் 369 அப்படிங்கிறது தான் இந்த டோட்டல் எல்லா நம்பரையுமே ஆட்சி செய்யக்கூடிய நம்பர். நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நம்பர். அதனால தான் அந்த நம்பரை டெஸ்லா சூஸ் பண்ணுறார். என்ன ஒரு ஒர்க்கு செய்கிறார் அப்படின்னா அந்த கூட்டுத்தொகை 3 இல்லை 6 இல்லை 9 வருதா அப்படிங்கிறத பார்ப்பார். ஒரு இடத்துல போய் ஒரு ரூம் எடுத்து தங்குறாரு அப்படின்னா அந்த ரூமுடைய கூட்டுத்தொகை 3, 6, 9 வருதான்னு பார்ப்பார். எந்த விஷயம் அவர் செய்கிறார் அப்படின்னாலும் அதில் 369 இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் செய்வார். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு அந்த நம்பர் பவர் கொடுத்துச்சு. அதை நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஏதோ ஒரு கம்பெனி, இப்போ ஒரு ஜோஹோ அப்படின்னு ஒரு கம்பெனியை எடுத்துக்கோங்க. இப்போ ஜோஹோவில் மாதம் வருஷத்துக்கு ஒரு 6 லட்ச ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு 6 லட்ச ரூபாய் சம்பளம். உங்கள் எண்ணம் ஃபுல்லாக அதை மட்டுமே யோசிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, காலையில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு நோட்டு போட்டுருங்க. நோட்டு போட்டுட்டு காலையில் 3 தடவை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை நீங்கள் இன்றைக்கே செஞ்சிட்ட மாதிரி எழுதி நன்றின்னு சொல்லுங்கள். இப்போது நான் இன்று சோஹோவில் வேலைக்கு சேர்ந்து விட்டதற்கு நன்றி. 3 தடவை எழுதுங்க. நான் ஜோஹோ கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து விட்டதற்கு நன்றி அப்படின்னு 3 தடவை எழுதுங்க காலையில். அதே மாதிரி மத்தியானம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே சென்டென்ஸை மாறாமல் 6 முறை எழுதுங்க. இதே சென்டென்ஸை நைட்டு 9 முறை எழுதுங்க. இப்போ கூட்டினீங்கன்னா 21 வரும், 18 வரும். 18 8 1 கூட்டிங்கன்னா திரும்ப உங்களுக்கு 9 வரும். இதே மாதிரி 21 நாட்கள் செய்யுங்க. கூட்டினீங்கன்னா 3 வரும். எல்லா ஒர்க்லேயுமே இதை லிங்க் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் பண்ணணும். சரியா? இப்போ நீங்கள் காலைல எழுதுறீங்க இல்லையா, 3 தடவை எழுதுறீங்க இல்லையா, அப்போ உங்கள் மைண்ட் என்ன பண்ணணும்னா இதை லிங்க் பண்ணியே தான் போகணும். நம்ம அங்கே இருக்கிற மாதிரியும் நம்ம வேலை செய்கிற மாதிரியும் நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும். சரிங்களா? நான் காலைல ஏஞ்சி கம்பெனிக்கு போகிறேன், வேலை செய்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், திரும்பி சந்தோஷமாக வீட்டுக்கு வரேன், நான் கையில் சேலரி வாங்கின உடனே இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு லிஸ்ட்டு போடுறீங்க. இது எல்லாமே உங்கள் மைண்டில் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி செஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்கணும். சும்மா நேம் சேக்குக்கு எழுதக்கூடாது, இன்வால்மெண்ட்டோடு எழுதணும்.
நீங்கள் அதில் லயிச்சு போயிடணும். நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்குறீங்க, எவ்வளோ லயிச்சு போவீங்க, அந்த மாதிரி லயிச்சு போய் நீங்கள் செய்யணும் அந்த வேலையை. நீங்கள் அதில் இருக்கிறீங்க, செய்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே தான் உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் பிரெயின் ஆக்டிவேட் ஆகிடும். அந்த ஜோஹோ கம்பெனியில் நீங்கள் ப்ளேஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் தேடும், கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும். இது கொஞ்சம் கஷ்டமானதுன்னு யோசிக்காமல் அதுக்குள்ளார இறங்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இதுக்கு 5 பைசா செலவு பண்ண போதும். உங்கள் வீட்டில் என்ன நோட்டு இருக்கோ அந்த நோட்டே எடுத்து எழுதுங்க. நீங்கள் இந்த பெண்ணு அந்த பெண்ணுலாம் இல்லை, ப்ளூ கலர் பெண்ணு தான் வச்சுருக்கீங்க, அந்த பெண்ணாவலே எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த 3-6-9 டெக்னிக் அப்படிங்கிறது மிக பவர்ஃபுல் டெக்னிக். ஆனால் நீங்கள் நம்பிக்கையோட உங்கள் இமேஜின் ஃபுல்லாகவே எது கூட லிங்க் ஆகியிருக்கணும், உங்கள் எல்லா வேலையுமே எது கூட லிங்க் ஆகியிருக்கணும் அப்படின்னா உங்கள் கோல் கூட மட்டும்தான் லிங்க் ஆகியிருக்கணும். முயற்சித்து பாருங்கள், செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் எதை நினச்சி எல்லோரும் செய்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் நான் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும்.